வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையலறை சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வெஜ் கோலா உருண்டை குழம்பு. கோலா உருண்டை குழம்பு நம்ம எப்பவுமே மட்டன்லேயோ சிக்கன்லேயோ தான் செய்வோம். ஆனால் இந்த கோலா உருண்டை குழம்பு நம்ம பருப்பு வச்சு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உடனே பேப்பர் பென்னெல்லாம் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சுரேகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள கடலைப்பருப்பெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு திரும்ப ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி ஒரு சுற்று அரைச்சிட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 வெங்காயம் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சு இந்த உருண்டையை நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனோன்னு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோன்னு 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சோன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டோன்னு நான் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபைனலாக உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சோன்னே மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டோன்னே நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருண்டையை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சோன்னு சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றிட்டு குழம்பு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான வெஜ் கோலா உருண்டை குழம்பு ரெடி. வெஜ் கோலா உருண்டை குழம்பு சாதம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் கோலா உருண்டை குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே அப்படியே எனக்கு நாக்கு ஊறுது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரேகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெஜ் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.